இக்னிஷன் மோட்டரோட பேட்டரி வீக்கா இருக்கு போல இருக்கு. ஹேண்டில் திருப்பி திருப்பி கையெல்லாம் போச்சு. பேட்டரி தானே மேல எடுத்து எழுதி போட்டு அது வரதுக்குள்ள ரிட்டையர் ஆயிடுவேன். இன்னும் 10-15 நாளைக்கு உனக்கு பரவாயில்ல. ஆனா ஹேண்ட்ல சுத்தி சுத்தி ஏன் உயிர் தான் போக போகுது. ஆமா, போட்டோ போட்டிக்கெல்லாம் போறியே, சில்லறை ஏதாவது உனக்கு கிடைக்குமா? நிச்சயமா 25,000 ரூபாய் பிரைஸ் கிடைக்கும். அது ஜெயிக்க போற ஆம்பளைங்களுக்கு. உனக்கு பெங்களூர்ல 3வது பிரைஸ் தானே கிடைச்சது, கேவலம் 1000 ரூபா. ஒயிட் ஃபீல்ட்ல 3rd பிரைஸ் உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா? இந்த வாட்டி எங்க டெல்லியா ஹைதராபாத்? காசை தொலைக்கிறதுக்கு இப்படி எல்லாம் விளையாட்டு. பணக்காரங்களே இதை விளையாட பயப்படுறாங்க. ஆஃப்டர் ஆல் விஞ்ச் ஆபரேட்டர் நீ விட மாட்டேங்கிற. நடக்கட்டும் நடக்கட்டும். இந்த மண்ணோட பெருமையை பத்தி பாரத பிரதமர் கூட ரொம்ப நல்லாவே தெரியும். சொன்னாங்க அத பத்தி எல்லாம் கேள்விப்பட்டோம். இருந்தாலும் சுகர் போறதுக்கு இந்த மண்ணை எதுக்கு குழைச்சு போறீங்கன்னு தான் எல்லாரும் கேக்குறாங்க. யார் கேட்டது? யார் கேட்டது? பேர சொல்லு, பேர சொல்லு. ஐயோ பாவம், யாருமா இன்னைக்கு மாட்டினது? வேண்டாம், காலையிலேயே மாமாவோட வாயை கலராதீங்க. சரி, சாயந்தரம் எங்கே தானா இல்ல சிவகாசியா? என்ன முடிவு பண்ணல. மரியா, இதே மண்ணில் பிறந்து வளர்ந்த நாம இந்த ஓலை குடிசையில உழந்துகிட்டு இருக்கோம். ஆனா சம்பந்தம் இல்லாத ஒருத்த ஓட்டு வீட்டை புடிச்சு அதுக்கு வாடகை கொடுக்க முடியாம மண்ணை பூசி விளையாடிக்கிட்டு இருக்கான். என்ன பிரான்சிஸ் ஜாடியா பேசுற மாதிரி தெரியுது? என்ன பத்தியா இருந்தா நேர்லயே சொல்லலாம். ஆமா, நேர்ல சொன்னா என் வாயிலேயே மண்ணை பூச்சிருவிய. வெக்கமா இல்ல கிழவா இப்படி குடும்பத்தோட கோவில் சுத்த அனுபவிக்கிறதுக்கு? பிரான்சிஸ், 10-20 வருஷமா நாங்க இந்த வீட்டுல தான் குடியிருந்துட்டு வரோம். இது வரைக்கும் வாடகை ஒழுங்கா தான் கொடுத்துட்டு வரோம். ஏதோ கஷ்டகாலம் 2 மாசம் பாக்கி வச்சுட்டோம். அதையும் சர்ச்சில் போய் ஃபாதர் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம். உனக்கு ஏதாவது வேணா அங்க போய் கேளு. ஆண்டவன் சொத்துன்னா ஆண்டவன் தான் வந்து கேட்கணுமா? நீங்க வேலையை பாருங்க. இவங்களுக்கு வீடு விட்டாங்களா அவங்கள சொல்லி. நீ வாயை முட்டு போடி. அவ்வளவு ரோஷக்காரங்களா இருந்தா ஏரிக்கரையில போய் குடிச்சு போட்டுக்கிட்டுமே. நீங்க இதெல்லாம் கண்டுக்காதீங்க, அவனுக்கு இதே வேலை. மாமா, வேலைக்கு போறேன். ஐயோ, போயிட்டு வாமா. போறத பார்த்தா பஞ்சாயத்து பிரசிடென்ட் மாதிரி தெரியுது. வெள்ளங்காய்ச்சி பாடி கட்டுற வேலை. ஆமாய்யா, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுதான் வாழறோம். இல்லாம உன்ன மாதிரி கோயிலையும் மத்தவங்களையும் கண்டபடி ஏமாத்தலையே. பொம்பளை மாதிரி பேசி நீங்க எங்க அவகிட்ட போய் பேசிக்கிட்டு வாங்க. ஐயோ கெனடி, நீ இன்னுமா போல? சீக்கிரமா போயிட்டு வாடா. கெனடி, என்ன டயரை உருட்டிட்டு போய் வண்டி கிட்ட போய் மாட்டிக்காத. எல்லாம் எங்களுக்கு தெரியும். வளப்பு பாத்தியா? அப்படியே அம்மா புத்தி. கண்ணை எங்கடா வச்சிருக்க முட்டாள்? எங்க அப்பனோட வாய் இருக்குதே. எப்ப போற? வா, இங்க வா. அப்பா,
என்னம்மா சூரியனுக்கே வெளிச்சம் காட்டுறியா? இல்ல நான் பாத்திரம் கழுவுறதுக்காக. ஆஹா, அதுக்கு தட்டை வச்சு காட்டுறதுல பிரயோஜனம் இல்ல, கண்ணாடி வேணும். கூட ஒரு பாட்டிலும் அது மேல பல்பும் வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு பிலிம காட்டினா செவுத்துல படம் தெரியும். அந்த மாதிரி நாங்க எவ்வளவு செஞ்சிருக்கோம். அது எனக்கு 6-7 வயசு இருக்கும் போது. அட சீப்பா, கல்யாண வயசுல வேடிக்கை காட்டுறா. சுரேஷ் தம்பி, இங்க வா. இங்க வாடா. ஒளிஞ்சு விளையாடுறியா? நானும் விளையாடி இருக்கேன். கடங்காரனை பார்த்தா ஒரே கண்ணாமூச்சிதான். ஏ பையா, நான் இப்ப சொல்ல வர்றது என்னன்னா, இந்த ஊர்ல வேடிக்கை விளையாட்டு காட்ட எங்க சொந்தத்திலேயே நிறைய பசங்க இருக்கிறப்ப நாங்க வெளியூர்காரங்களுக்கு சான்ஸே கொடுக்கறது இல்ல. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. சிரிக்கிற வா. தீர்ப்பை மதித்து அதிரடி பேரிடி வெடிகளின் முன்னால் அடிப்பிரளாதொரு கூட்டம் இதோ. ஒன்றாய் சேர்ந்தே சொல்கின்றோம், ஒரே குரலாய் சொல்கின்றோம். குவாரியை நாங்கள் மூட வைப்போம். அதிரடி பேரிடி வெடிகளின் முன்னால் அடிப்பிரளாதொரு கூட்டம் இதோ. ஒன்றாய் சேர்ந்தே சொல்கின்றோம், ஒரே குரலாய் சொல்கின்றோம். குவாரியை நாங்கள் மூட வைப்போம். மூட வச்சிட்டோம், மூட வச்சிட்டோம், மூட வச்சிட்டோம். கத்தி இன்றி ரத்தமின்றி ஜெயிச்சிட்டோம் பார் பெருமாளே. ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவங்கள ஒரு கை பார்த்தலாம். நான் சொல்லாம இது வரைக்கும் யாரும் போய் அடிச்சது இல்லையா? ஏன்டா இப்படி ஓவர் ஆக்ட் பண்றீங்க? இத பாரு, ஓடுற நாய்க்கு ஒரு மலை முன்னாடி ஏறிடுவேன் நான். புரியலையா? அது புரிஞ்சுட்டா நீ என்ன மாதிரி ஆயிடுவல? ஓடுற நாய்க்கு பத்திரன் மேட்டரெல்லாம் சொல்லியாச்சா? ஆமா, உனக்கு நல்லா புரிஞ்சுதா? புரிஞ்சது முதலாளி. தெளிவா இருக்க. அப்படி நான் திருப்பி சொல்லு. அடா என்ன சொன்னான்னு அப்படியே என்கிட்ட சொல்லியா? அது நீங்க உடனே கூப்பிட்டீங்கன்னு பத்திரம் வந்து சொன்னான். நான் அப்ப கள்ளு கடையில இருந்தேன். நீங்க கூப்பிட்டது எனக்கு ஓசில கள்ளு கொடுக்க தான் கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேன். அந்த பயலுக்கு அவ்வளவு விவரம் கிடையாத. அட சுருக்கமா சொல்லியா? சரக்கு இங்க வந்து சேரணும், அவ்வளவுதான். என்ன சரக்கு? அத நீங்க தான் சொல்லணும். கோபிச்செட்டிப்பாளையத்துல KK லாஜுக்கு முன்னாடி சாவியோட வண்டியை நிறுத்தணும். அப்புறம் 212வது ரூம் நம்பர் சாவியை வாங்கிக்கிட்டு அங்க தங்கணும். லோடு ரெடி ஆனதும் ஆள் வந்து சொல்லுவாங்க. அங்க யார்கிட்ட எதுவும் பேசாம கேட்காம சரக்கோட வந்து சேரணும். செக் போஸ்ட் ஏமாத்தி ஃபாரஸ்ட் வழியா வந்துடணும். லோடு வந்து சேர்ந்தது முதலாளியருக்கு 25,000 ரூபாய் தருவீங்க. ஆனா சரக்கு என்னன்னு சொல்லலையே. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு ஒன்னும் தனியா சாப்பிட்டு பழக்கம் இல்ல, எல்லா பகுத்து தான் சாப்பிடுவேன். இந்த 10 அட்வான்ஸ் சரியா? மீதி சரக்கு வந்ததும் ஓகே. ஓகே. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? எப்ப போறீங்க? அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன? நான் ஒரு லாரி வாங்க அட்வான்ஸ் கொடுத்தேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல,
அதுல 20,000 ரூபாய் இந்த வாரம் கொடுக்கணும். அதை கொடுக்காம லோடுக்கு போயிட்டா கொடுத்த அட்வான்ஸும் போயிடும். அது வாஸ்தவம். பணத்தை பத்தி இல்ல, வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வண்டி, எனக்கு பிடிச்ச நம்பர் வேற. இப்ப வாங்கலைன்னா கை மாறி போயிடும். சத்தியமா சொல்றேன், முதலாளி கிட்ட ஒரு 20,000 ரூபாய் கைமாத்து வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்பதான் இந்த சான்ஸ் கிடைச்சது. ஆமா, 20,000 கொடுத்தா பாக்கி அது இன்ஸ்டால்மெண்ட் தானே. ஓஹோ, அப்ப இன்னும் 10,000 கூட தேவைப்படுது. என்ன உங்ககிட்ட இருக்கா? என்கிட்ட இல்ல, ஆனா வேற ஒருத்தர்கிட்ட இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனா நீங்க கேட்ட கிடைக்குமான்னு தெரியல. அட எங்கன்னு சொல்லு. வேண்டாம், விட்டுருங்களேன். அட இடத்த சொல்லு பத்ரா. ஆட்ட தோல்ல போட்டு தேடுற மாதிரி இருக்குது. உங்க வீட்டுலதான். எங்க வீட்டுல பணம் இருக்கா? அம்மாடி, கடவுள் புண்ணியத்துல உனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை வச்சு பசியாறிட்டு இருக்க. ஆனா அந்த வாய்ப்பு இல்லாத இன்னும் 3 பிள்ளைங்க இருக்கு எனக்கு. ஏன் தவறு தான். உங்க அம்மா செத்துதான் அப்படி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன். எல்லாம் ஏன் தப்புதான். ஆனா சிவகாசியில தீப்பெட்டி தொழிற்சாலையில பாடுபடுதுங்களே, அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு? என்ன இருந்தாலும் அதுகளும் உன் கூட பிறந்தது தானே. அதுங்களை ஏன்பா வேலைக்கு அனுப்புறீங்க? நீங்க சாராயம் கொடுக்கற காசு இருந்தாலே அதுங்கெல்லாம் சௌக்கியமா இருக்கும். அட அது எனக்கும் தெரியும். அந்த குவாரியும் அவன் கொடுக்கற கூலியும் சம்பளம் கம்மியா இருக்குன்னு கொஞ்சம் குடிப்பேன். நீ உதவுனா சொந்த லாரியை வச்சு குடும்பத்தோட கௌரவமா இருக்கலாம். உன் சின்னம்மாவோட வைத்தியத்துக்கு எவ்வளவு செலவாகுது? அவ கை கால் விழுந்து 4-5 வருஷம் ஆச்சு. போதும், கொஞ்சம் நிறுத்துங்க. மச்சாங்கிட்ட கேட்கலன்னா ஒண்ணும் நடக்காது. அவருக்கு என் மேல அவ்வளவு பிரியம். ஒரு நம்பிக்கையோட தான் மாமா என்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து வச்சிருக்காரு. அதுவும் போராட்ட குழுவோடது. வக்கீல் கேட்ட உடனே திருப்பி கொடுத்தாகணும். எனக்கு சிக்கல் வராம இருந்தா சரி. நிச்சயமா, நான் சொல்றத கேளு. இந்த செல்லப்பன் உடம்புல உயிர்னு ஒண்ணு இருந்ததுன்னா இன்னையில இருந்து 10 நாளைக்குள்ள அந்த பணத்தை சத்தியமா திருப்பி கொடுத்துருவேன். நீங்க கொடுக்கலன்னா அப்புறம் ஏன் உடம்புல உயிர் இருக்காது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். வீரல் பட்டால் மலர்கின்ற பெண் பூவே, வீரல் பட்டால் மலர்கின்ற பெண் பூவே, விழிகளால் பேசிடும் பெண் கிளியே, உன்னை நான் பார்த்ததும் உயிர் பூ பூத்ததே. அழகே நீ அழகான அழகே, நானும் வரவா பட்டால் மலர்கின்ற பெண் பூவே. தோளில் உன்னை தினம் நான் தாங்குவேன், நீ துயில் கொண்ட பின் தூங்குவேன். உன்னை கண்டாலே பேரானந்தம், எனக்குள்ளே உன்னை சிலையாக்கிக் கொள்வேன். உன் கூந்தல் அசைவை கவியாக்கி சொல்வேன். காதல் நம் வசமானதே. அழகே நீ அழகான அழகே, நானும் வரவா அருகே, என்னை தரவா உனக்கே.
என்னை தரவா உனக்கே வீரல் பட்டால் மலர்கின்ற உன் பூதான் விழிகளால் பேசிடும் உன் கிளிதான் உன்னை நான் பார்த்ததும் உயிர் பூ பூத்ததே நானும் வரவா அருகே அழகாய் வருவாய் அழகே என்னை தரவா உனக்கே யாரும் தெரியலையம்மா சூரியனே பார்க்காத மனுஷனுங்க நிம்மதியா தூங்க விட மாட்டானுங்க. ஏற்கனவே இந்த ஆளு கொரட்டை சத்தத்தால நம்ம தூக்கம் கெட்டு கிடக்கு. இதுல இது வேற. ஒருவேளை அவன் வந்துட்டானோ? சுரேஷ் ராஜனா இருந்தா நான் இப்படி எல்லாம் குறைக்காதே. ஆண்டவரே, யாராவது திருட்டு பசங்களா இருக்குமோ? என்னடி மரியா? எங்க? இதுக்குள்ள. யாரா அவனே? வெளிய வாடா. திருடனா? பிரான்சிஸ், பாத்து திருடனா இருந்தா ஆயுதம் இத வச்சிருக்க போறான். ஐயோ. விடுங்க. இருக்கு. हाय कोई लफड़ा है बाहर से आवाज सुना था என்ன சொல்ற? யாருக்கு தெரியும்? ड्रेस तुम போடாதனால உடனே வெளியே வர முடியல என்ன எல்லாரும் ஏதாவது பிரச்சனையா எனி ப்ராப்ளம் இல்ல கொஞ்ச நேரமா இந்த நாய் அது ஓ चला गया இந்த நாய்ங்க எப்பவும் இப்படிதான் புதுசா யாராவது வந்தா இப்படிதான் குறைக்கும் 2 நாள் போச்சுன்னா தானா பழகிடும் அங்க கூட பாம்பே ஜுஹு பீச்ல இப்படிதான் நாய் பிரச்சனை இருந்தது அதாவது 81 லாஸ்ட்ல அத பத்தி நீங்க நாள் முழுக்க பேசிட்டே இருக்கலாம் பெரிய பெரிய நாய்ங்க புல் ஸ்டேஷன் அல்டாக்ஸ் ஒன்னு இதோ இவ்வளவு பெருசு கிடைச்சா தின வேண்டியதுதான் ஐயே மும்பைல மனுஷன் நாய திம்பானா உன் பேரு பிரான்சிஸ் இல்ல இந்த ஊர்ல ஒரே ஒரு முட்டாள் இருக்கான்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க மனுஷன் நாய தின்னுவான்னு சொல்லல மனுஷனை திங்கிற அளவுக்கு நாய்ங்க இருக்குன்னு சொல்ல வந்தேன் நேத்து நீங்க இல்ல நான் நேத்து இல்ல தேவா ஃபேண்டம் தேவா இப்போ பாம்பேல விராலிமலை மாணிக்கலூர் சிவராஜோட மூத்த மகன் எங்க அப்பா பத்தி தெரியுங்களா தெரியறதுக்கு சான்ஸ் இல்ல காரணம் அவர் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல மர்கையா செத்து போயிட்டாரு பட் ஃபேண்டம் தேவாங்கிற பேரை சொன்னா பாம்பேல எல்லாருக்கும் தெரியும் இன்னும் உங்களுக்கு என்ன புரியல பட் உங்க எல்லாரையும் எனக்கு தெரியும் புலையன ரதி ஹேமா கெனடி பிரான்சிஸ் and his beautiful wife ஐயோ ஆண்டவரே எல்லாம் கரெக்ட்டா இருக்கு இந்த வீட்ல இருக்கிற சுரேஷ் என்னோட தம்பி அப்போ சுரேஷோட அண்ணன் இல்ல சுரேஷ் என்னோட தம்பி புரிஞ்சுதா சரி இப்ப சுரேஷ் இங்க இல்லையே தெரியும் நேத்து நான் இங்க வந்தப்ப நீங்க எல்லாரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தீங்க வீடு பூட்டி இருந்தது ஒரு சின்ன வித்தை பண்ணி உள்ள நுழைஞ்சிட்டேன் நீங்க எல்லாரும் பயந்துட்டீங்கல்ல மும்பைல என்ன வேலை சர்க்கஸ்ல இருந்தீங்களா ஐயோ சர்க்கஸ்காரங்களுக்கு நான் கட்டுப்படி ஆக மாட்டேன் யா வெரி காஸ்ட்லி
நான் ஒரு நடிகன். ஐ அம் an actor, ஹிந்தி ஃபிலிம் ஆக்டர். இந்திய ஆக்டரா? இந்த அமிதாப் பச்சன்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி? அப்படி இல்ல, நான் அந்த மாதிரி நடிகன் இல்ல. ஒரு வகையில அமிதாப் ஜி விட நான் பெரியவன். அவரால செய்ய முடியாத பல விஷயங்களை இந்த ஃபேண்டம் தேவா செய்வான். எஸ், ஐ வாஸ் ஸ்டண்ட் ஆக்டர். ஸ்டண்ட் ஆக்டர்னு சொன்னா அப்படிதான் பெரியவர். அதேதான் டூப். தப்பில்ல. பாலிவுட்ல டாப் லெவல்ல இருக்கிற பச்சா ஹீரோங்களுக்கு ஃபைட் பண்றவனே நான் தான். அப்போ உள்ள நீங்க குஸ்தி காட்டுனீங்களா? ச்சே, அது ஒரு சோட்டா வார்மிங் அப். ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல கையெலும்பு உடைஞ்சிருச்சு. அதனால தான் ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ண முடியல. ஓகே காய்ஸ், சுரேஷ் வர வரைக்கும் நாம எல்லாரும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்போம். யார் வீட்லயாவது பாதாம் இருக்கா? பாதாம், ஐ மீன் ஆல்மண்ட். ஓகே விடுங்க. பாசிப்பயிறு இருக்கா? பாசிப்பயிறு இருக்கு. 2 ஸ்பூன் பாசிப்பயிரை பொடியாக்கி காஃபில கலந்து கொடுங்க. இந்த பாசிப்பயிறு பாதாமுக்கு சரியான டூப். உடனே கொண்டு வரணும். ஓகே, நான் பிடிச்சிட்டு வரேன். இவனை வச்சு ஒரு ஆட்டம் ஆடுவோம். என்ன ஆட்டம்? போடம். அப்ப கண்ணுக்கு அழகான ஆம்பளைங்களை வளைக்கிறது மட்டும் இல்ல, திருடுறதும் உண்டா? காஃபி காஃபி கொடுக்க வந்தேன். பாசிப்பயிறு போட்டியா? இதெல்லாம் எங்களுக்காக எடுத்துட்டு வந்தீங்களா? இல்ல இல்ல, அந்த பிரான்சிஸ்க்கும் அவன் பொண்டாட்டிக்கும் வாங்கிட்டு வந்தேன். எங்க ஊர்ல என்ன பழக்கம் தெரியுமா? என்ன? வெளியூர்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா ஸ்வீட் கொடுப்போம். இருந்தாலும் இந்த சுரேஷ்க்கு என்னாச்சுன்னு தான் தெரியலையா கடவுளே. கொத்தவரங்க மாதிரி இருக்கிற உன்னை பத்தி தான் ரம்ப, திலோத்தம, ஊர்வசினி லெட்டர் எல்லாம் எழுதுனானா? என்னாச்சு உனக்கு திடீர்னு? சொல்லாம இருக்க முடியல. நல்ல கை பக்குவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஃபி. அவன் செலக்ஷன் ஒன்னும் வேஸ்ட் இல்ல. அம்மா இல்லாததுனால எங்களுக்கெல்லாம் நல்ல வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு பழக்கம் இல்ல. பண்டிகை அன்னைக்கும் ஸ்கூல் லீவ் விடும்போதும் சொந்தக்காரன் வீட்டுக்கு போய் நல்லா வெட்டுவோம். வாய்க்கு ருசியா. இனிமே அவனுக்காவது அந்த வாய்ப்பு என்னைக்கும் கிடைக்கும். நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன? அப்புறம் என் மேல கோவப்படக்கூடாது. ஐயோ ஆண்டவனே, அவன் ஏதாவது தப்பு செஞ்சுட்டானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன? மனுஷனை டென்ஷன் பண்ணாம சீக்கிரமா சொல்லு. அது அது இந்த காஃபி போட்டது நான் இல்ல, பின்ன அக்காதான். அது என்ன மரியம்மா, முகத்துல ஒரு வெக்கம். ஒரு ரவுண்ட் ஊத்தட்டுமா? ஐயோ, எனக்கு இப்ப வேண்டாம். தலைக்கு மேல வேலை இருக்கு. கடைசியில கொஞ்சம் வச்சிருங்க. உன்னை கும்பிடுறேன் தேவா, எனக்கு தான் ஆபத்து. ஒரு ரவுண்ட் அடிச்சா ரூம் முழுக்க வாந்தி தான். இந்த நேரத்துல என்ன அதெல்லாம் அள்ள வச்சிராத. ஒரு ரவுண்ட்ல வாந்தி எடுக்கிறது நான் இல்ல, உங்க அம்மா பொன்னம்மாதான். இந்த பாட்டில் இருக்கிறத முழுசியா அடிச்சிட்டு இந்த மரியா மயில மாதிரி நடந்து காட்டுவா. பாக்குறீங்களா? காட்டவா? வேண்டாண்டி, நீ நடக்கிறவ இல்ல, பறக்கிறவன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தம்பிக்கிட்டே அதை காட்டணுமா? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே சாப்பிடல. நான் செஞ்சது எதுவும் பிடிக்கலையா? மண் சங்காத்தோ கடோத்திமே கங்கா. ஐயோ, நெஞ்சு பிடிச்சிருச்சா? தண்ணி குடி. இல்ல, மண் சங்காத்தோ கடோத்திமே கங்கா. என்ன சொல்றீங்க? அதாவது மனசு நல்லா இருந்தா எந்த சாக்கட தண்ணியும் கங்கா தீர்த்தத்துக்கு சமமானது. யார் மனசு நல்லா இருக்கணும்? ஊத்துறவனுக்கும் குடிக்கிறவனுக்கும். என்னங்க? நாங்களும் 1ஆம் நம்பர் மண்சக்கா கங்காத்திய தான் கொடுத்தோம். ஐயா, எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி தெரியும். நீ இப்போ பேசுறது ஹிந்தி இல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. போதுங்களா? கொஞ்சமா தான் சாப்பிட்டீங்க. எனக்கு போதும் மரியம்மா, போதும். எல்லாத்தையும் இன்னைக்கே உறுதி தள்ளிட்டு அப்புறம் நாளைக்கு என்ன பண்றது? ஆஹா, ஐயோ, எனக்கு பிடிச்ச பாட்டு, பிடிச்ச பாட்டு. கூடவே போங்க. என்ன இருந்தாலும் நாம 2 பேரும் ஓரளவு படிப்பறிவு உள்ளவங்க.
நானும் என் பொண்டாட்டி இந்த ஓலை குடிசைக்குள்ள நரக வேதனை பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த கிழவனும் குடும்பமும் கோவில் சொத்துல கும்மால அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நியாயமா? அதாவது இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஏதாவது ஒரு வித்தியை காமிச்சு அவங்கள தேங்க்யூ நீங்க செய்யற வேலை தான் டூப்பு. ஆனா பேச்சுல உண்மை. அவங்கள அங்கிருந்து விரட்டிட்டா அதுக்கப்புறம் நம்ம ராஜ்யம் தான். அந்த வித்தை உங்களுக்கு தெரியலன்னா அந்த 2 பொண்ணுங்களை எப்படியாவது சீண்டி அசிங்கப்படுத்திருங்க. நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா நானும் உங்க கூட இருப்பேன். தேங்க்யூ. அப்புறம் குட் நைட். दिल को दुआ कीजिए சாலா பிரான்சிஸ் 2 ரவுண்டு தண்ணி 2 துண்டு கோழிக்கறி கொடுத்துட்டு இந்த ஃபேந்தமியா வேலை பேச பாக்குறியா? திருட்டு நாயே. அப்புறம் அந்த மரியா புருஷன் கிட்ட பழக்க வச்சுக்காதீங்க. அவன் அவ்வளவு நல்லவன் இல்ல. என்ன பழக்கம்? அவன் சும்மா சும்மா கிடைச்சா கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடுவீங்களா? அடடே, அது சரி. அப்ப குடிக்கிறதும் உண்டா? சுரேஷ்க்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லாதது அதிர்ஷ்டம் தான். யாருக்கு அதிர்ஷ்டம்? அவன் கட்டிக்க போற பொண்ணுக்கு அதிர்ஷ்டம். அதனால உனக்கு என்ன லாபம்? என்னையா சொல்ற? கட்டி பூடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பூடிடா. போடா. 1 4 8 9. ஏ ஹேமா, அப்படின்னா அந்த பீதாம்பரத்தோட கள்ளுக்கடையை போய் சுத்தம் பண்ணிட்டு வா. ஓசியில குடிக்கிறவங்க கம்மியா இருக்கிறதுனால அங்க இவ்வளவு ஒண்ணு அதிகாரம் இருக்காது. உன் பேரு நம்ம சொன்ன? போயா? ஏய் இல்ல, ஹலோ. என்ன வாயா போயான்னு சொல்ற அளவுக்கு உனக்கு வயசு இருக்குன்னு தெரியுது. அந்த பிரான்சிஸ் அப்புறம் வச்சுக்க. இந்த தேவாவையே சீண்டி பார்க்க வந்திருக்கியா? அதனாலதான் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம கன்னி பொண்ணாவே இருக்க. ஏய் இங்க வா. நான் இவளுக்கும் அண்ணன். என் தம்பி கட்டிக்க போற பொண்ணு இவ. இவளுக்கும் சுரேஷுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அண்ணன் ரூம தம்பி பொண்டாட்டி பெருக்கிறதுனால ஆகாசம் ஒண்ணும் இடிஞ்சிடாது. குழந்தை குடும்பத்துல பிறந்த பொண்ணுங்களை நகை நட்டு போட்டு கட்டி விட்டா அவளுக்கு அதுக்கப்புறம் புருஷன் வீட்டு பொண்ணுங்க தான். எங்க ஃபேமிலியில பிறந்த பொண்ணுங்களுக்கு சில குடும்ப மரியாதைங்க இருக்கு. அவங்க சமைக்கிறதும் பெருக்கிறதும் பெத்துக்கிறது மட்டும் இல்ல. அவ வாந்தி அழுவா, குடிக்க ஊத்தி கொடுப்பா, பாய சுருட்டுவா, பைசா அப்பா அம்மாவை கவனிச்சுக்குவா. ஓவரா தண்ணி போட்டு நேரம் கழிச்சு வர புருஷனை ஒரு ஓரத்துல நிக்க வச்சு கண்ணத்துல ஒரு ஆரையும் கொடுப்பா. புரிஞ்சுத? அதனால நீ கண்டும் காணாம கௌரவமா நடந்துக்க. இல்ல அடிபடுவேன். நான் அப்படிப்பட்டவன். புரிஞ்சுதா? இனி நீ போலாம். போ. அக்காவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்திருக்கும். அது ஒரு அப்பாவி. அதுக்கு நான் இன்னும் பேச ஆரம்பிக்கவே இல்லையே. நீ வருத்தப்படுற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தா அவ இந்நேரம் கொலங்கொட்டையில போய் விழுந்திருப்பா. நீ போ. ஏய், உடம்பு எப்படி இருக்கு? சும்மா இருக்க முடியலையா? என்ன சொன்ன? நானும் ரொம்ப நேரமா பொறுத்துட்டு இருக்கேன். உன் வீட்டு அக்கா தங்கச்சிங்க இல்ல? இல்ல, அவங்க எல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. நீ வரைய எங்க வீட்டுக்கு போலாம். போடா நாயே. டேய், சினிமாக்கு வந்தவன் அதை மட்டும் பாரு. இங்க பார், நாங்களும் டிக்கெட் வாங்கிட்டு தான் தியேட்டருக்கு வந்திருக்கோம். ஓ, நீ சொன்ன மாதிரி டிக்கெட் நானும் வாங்கி வச்சிருக்கேன். அவங்க கிழிச்சு கொடுத்தது சினிமாவை பார்க்கத்தான். இங்க வந்த பொண்ணுங்களை கிண்டல் பண்றதுக்கு இல்ல ராசா. யோ, நீ வேலைய பாரியா? அதை தாண்டா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சார் உட்காருங்களா? நிம்மதியா படம் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. போர் படம் இருந்தாலும் நீ ரொம்ப மோசம். ஒரே டிக்கெட்ல தர்மேந்திரா படமும் ஷகிலா படமும் பாத்துக்கிட்டு இருந்தேன். அதையும் கெடுத்துட்டேன்.
தேவா, நம்ம வண்டி எங்க? நான் மோட்டர் சைக்கிளா படம் விட்டுதான் தரான். எங்க ஆளுங்க ஓட்டி பழகிட்டு இருக்காங்க. மும்பை அண்டர்வேல்டிய நடுங்க வச்ச ஃபேந்தமோட மோட்டார் சைக்கிள் வேணுமா? நீ டிரைவிங் கத்துக்க. நீ சுமாரு கொஞ்சம் இரு சார். அந்த டிரைவிங் ஸ்கூல் நடத்துற சார் யாருன்னு சொல்ல முடியுமா சார்? வந்து காட்டுறா. அந்த தைரியசாலி யாருன்னு நானும் பார்க்கணும். அவனை வயிற்றுலயே உதைச்சு கலக்கிடுறேன். வந்து காட்டு. நீ தைரியமா வா தேவா. எங்கடா அவன்? சாரி, யாரு? ரவுடி மாறி வெயில்ல வந்திருக்கான். நான் போய் பேசிட்டு வரேன். ஏய்! அண்ணன் எப்போ நீங்க? நான் போன கேப்ல உனக்கு புதுசா ஒரு அண்ணன் வந்துட்டானா? அண்ணனா? இவனா? ச்சே! எனக்கு இருக்கிறது ஒரே அண்ணன் தான். அது இங்க இருக்கிற மாறி அண்ணன் தான். தப்பு நடந்து போச்சு. அவங்க உங்க ஆளுங்கன்னு தெரியாது. அவன் இந்த ஊர் இல்ல, வெளியூரு. இந்த ஒரு தடவை என்ன காப்பாத்தலன்னா எனக்கு அசிங்கமாயிடும். அண்ணே ப்ளீஸ், எனக்காக இந்த ஒரு தடவை கண்டுக்காம இருந்துட்டீங்கன்னா எனக்கு கௌரவமா இருக்கும். ப்ளீஸ் அண்ணே, நான் அப்புறமா வந்து தனியா பாக்குறேன். ஏய் வெளியூரு அண்ணே. பிரான்சிஸ் சொல்லிட்டான், நீ இதை எடுத்துட்டு போயிடு. ஓகேண்ணே. ஆனா நம்ம பசங்களை நீ அடிச்சதுக்கு ஒரு சின்ன தண்டனை. அவங்க முன்னாடி ஒரு 108 குட்டிக்காரன் அடிச்சுட்டு உன் வண்டி எடுத்துட்டு போ. இன்னொரு தடவை கேட்போம், தரணும். 108 கரெக்டா வேணுமா? கொஞ்சம் குறைக்க முடியுமான்னு பாருங்களேன். ஏன்னா என் கை வேற உடஞ்சிருக்கு. கொஞ்சம் குறைக்கணும் இல்ல? இந்தாடா. ஏண்டா மாறி, நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்லடா ஃபேண்டம் கிட்ட வச்சுக்காதேன்னு. ஹலோ, யாருக்காவது டிரைவிங் கத்துக்க வேண்டியிருக்கா? ஏன்னா நான் வண்டி எடுத்துட்டு போகணும். ஐயோ, ஃபாதர் கூட சினிமாக்கு வந்திருக்கீங்க? நைட் ஷோங்கிறதுனால வந்தீங்களா? நானும் அதுக்காக தான் வந்தேன். படம் எப்படி இருக்கு? பாதி தானே பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம்.
வரேன். ஓகே. Cheers. நல்ல ஒரிஜினல் இட்டாலியன் வைன். இது யாருக்கும் அவ்வளவு ஈஸியா கிடைக்காதே. இது பிஷப் வாடிகன்ல இருந்து கொண்டு வந்தாரு. அது சரி. பிஷப்போட அவ்வளவு நெருக்கமா இருந்துமா உங்களுக்கு இந்த காட்டுல இருந்து விடுதலை கிடைக்கல? அவருக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. அப்புறம் எப்படி இந்த காஸ்ட்லி வைன் எல்லாம் கொடுத்தாரு? யாரு கொடுத்தா? வெக்கம் கட்டு நானே கேட்டேன், அப்பவும் கொடுக்கல. அப்புறம் முட்டாள், நாம ஒரு பொருளை ஒரு ஆளுகிட்ட ஆசைப்பட்டு கேட்டோம், அவரு தரல. நீ என்ன செய்வ? புடுங்கிக்குவேன். நானும் அதுதான் செஞ்சேன், புடுங்காம எடுத்தேன். ஓ சரி சரி, அப்போ திருட்டீங்க. வேணும்னா அப்படியும் சொல்லலாம். நீ இந்த சினிமா விஷயங்களை பத்தி சொல்லியா? உனக்கு எங்க இருந்து ஃபேண்டம்னு பேர் வந்தது? வீரு தேவகன் கொடுத்தார், ஃபைட் மாஸ்டர். நம்ம அஜய் தேவகனோட ஃபாதர். நீங்க இந்த ஃபேண்டம் காமிக்ஸ் எல்லாம் படிக்கிறது இல்லையா? சரியான ஃபைட்டர். நிறைய பத்திரிகையில வந்திருக்க. சர்ச்சுக்கு அந்த மாதிரி பத்திரிக்கை வர்றதில்ல. ஐயோ கஷ்டமான வாழ்க்கை, எல்லா பத்திரிகையும் படிக்கிறேன். நீ இந்துவா இருந்தாலும் சாப்பிட கூப்பிட்டுருக்கேன். நீ ஒரு வாயாடின்னு மூஞ்சிலே தெளிவா எழுதி வச்சிருக்கு. சரி, இந்த கை யார் உடைச்சது? चले तुम इसको लेके जाएंगे? हीरो जरूर। विलन तुम सोचते मेरे अड्डे से इसको ले जाएंगे? हीरो तेरे से भी बड़े बड़े शेर का अड्डे से हम बकरा को बचाइएगा। विलन देख तुम कर सकता क्या? हीरो हम माँ का दूध पिया तो इंडियन खून होगा तो इसको हम लेके जाएगा। நீ இதுல எந்த ரோல்? हीरो। ஹீரோவா? हीरो को डूब। ஐயா, அப்ப ஹீரோ ஒரு பயந்தாங்கல் இல்ல? அவனோட பயந்தான ஃபாதர் எனக்கு வாழ்க்கை. பணக்காரனோட குழப்பம் தானே ஏழையோட பொழப்பு. டைம் ஆகுது, கை ஒடிஞ்ச பிளாஷ்பேக்க சொல்லு மைசன். பிளாஷ்பேக்? பிளாஷ் அழகிய பூமி சுழலுது சாமி, கவனம் தான் வாழ்க்கை. வருவது போலே போவதும் இருக்கும், பயணம் தான் வாழ்க்கை. வாடவா வாழ்வை வாழ வாழ்க்கை இருக்கு, காலம் தான் நிற்பதில்லை. அழகிய பூமி சுழலிட சாமி, கவனம் தான் வாழ்க்கை. காலையில் பனிப்பூவை எல்லாம் நூல் கொண்டு நாம் கோர்க்கலாம். குயில் பாடிடும் புது பாடலை நாம்
தினம் கேட்கலாம். நதி நடக்கிற அழகில் ஜதிகளை பிரித்தேடு, புது புது இசை வரும் பூக்களும் மலர்கையில் ஜதிகளை பிரித்தேடு, சிம்பனி அமைக்கலாம். காற்றில் நாம் ஏறித்தான் வா சுற்றலாம். அழகிய பூமி சுழலிதை சாமி, கவனம் தான் வாழ்க்கை. ஓ கடல் பூமியில் நீரூஞ்சல் தாரோ, காற்றதில் தினமாடுதே. கவிதைகள் போலே மேகங்கள் எல்லாம் ஊர்வலம் போகின்றதே. தினம் கனவுக்கு வண்ணம் பூசு, கவலையை தூரம் வீசு, வெற்றிகள் அருகிலே. அழகினை ரசிப்பதும் அன்பினை விதைப்பதும் பிழைகளே இல்லையே. காற்றில் நாம் ஏறித்தான் வா சுற்றலாம். அழகிய பூமி சுழலித சாமி, கவனம் தான் வாழ்க்கை. செல்லப்பாண்ணன் இன்னும் வரலையா? இல்ல. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம விஷயத்தை பத்தி பேசணும். எந்த விஷயம்? அது நீ இப்படி தினம் வெள்ளம் காய்ச்சறதும் வீட்டுக்கு சமைச்சு போடுறது மாதிரி இருந்தா போருமா? போதாது, ஒரு கல்யாணம் செஞ்சுக்கணும். அத பத்தி தான் நானும் உங்க அப்பாவும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். அப்படியா? பையன் யாரு? இவங்க அப்பா ரொம்ப பிடிவாதமா இருக்காரு, சீக்கிரமே இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்னு. அப்ப இவருக்கும் கல்யாணமா? யார் பொண்ணு? நான் சொல்ல வந்தது, இப்படி சொல்லு விட்டு நிக்காம வேலைய பாரு. வழிய விடுன்னு சொன்ன. வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டு நினைவலைகள், நினைவலைகள். சரிதான். அப்போ ஃபாதர் மனசுல வேற நினைவுகளும் இருக்கு. இருக்கு. ரொம்ப ரொம்ப ஆசைகள் என் மனசுல இருக்கு. அதையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லி பாவ மன்னிப்பு கேட்கணுமா? நீ இந்துவா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னோட பாவங்களை எல்லாம் என்கிட்ட சொல்லி பாவ மன்னிப்பு வாங்கிக்க. டே மகனே, இந்த உலகம் மட்டும் இல்ல, அங்க ஒரு உலகம் இருக்கு. அந்த ஆண்டவருடைய முந்திரி தோட்டத்துல உனக்கு என் கூட சௌக்கியமா இருக்க ஒரு வேலை கிடைக்க போகுதுடா. அந்த உலகத்து சுகத்தை நீங்க எடுத்துக்கங்க, நான் இந்த உலகத்து முந்திரி தோட்டத்துல வேலை தேடிக்கிறேன். அப்ப நல்லா வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிற யோகம் இருக்கலாம், ஆனா சினிமாக்காரங்களோட பாவங்களை போக்குறதுக்கு யாராலையும் முடியாது. அடே மகாபாவி, உனக்கு என்ன கொப்பரதான். பெரியவங்க பேச்ச மதிக்காதவனுக்கு நரகத்துல அதுதான் கிடைக்கும். நானா மதிக்கல, நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க. உங்களுக்கு
தேவா இவனை இப்படியே விட்டா செத்து போயிடுவான். சே, நாம தான் கொல்லணும். கொன்னுடுவா. ஆண்டவரே நீ வாமா போலாம். நில்லுடி. நீ இப்ப போ. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த ஊருக்காரங்க முன்னாடி அவமானப்படுத்துறனால பாரு. உங்க அப்பா கிட்ட கொடுத்து வச்ச பணம் எங்க போயிருக்குன்னு எனக்கு தெரியும். உன் வேஷத்தை என்கிட்டயா காட்டுற? இந்த பத்திரம் யார் என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிய போகுது பாரு. டேய், நீ என்ன போஸ் கொடுக்குற? நீ ஞாபகத்துல வச்சுக்க. உடஞ்ச கையோட தானே அந்த ஊருக்குள்ள வந்த. அதுக்கு டபுள் டேமேஜோட நீ இந்த பள்ளிச்சேரியை விட்டு ஓடல, என்ன நீ சொடக்கு போட்டு கூப்பிடு. இதோ இப்படி. ஏய், ஏய். உட்காந்துருக்காரு காந்தி. வாங்க வாங்க வாங்க. என்ன இது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? உட்காருங்க வாங்க. யோ, இங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை தான் உன் கையில கொடுத்தோம். எந்த காசு? சரிதான், அது வேறயா? எல்லாரும் வசூல் பண்ணி கொடுத்த பணம்யா. ஓ அதா. இப்ப அதுக்கு என்ன? நாங்கெல்லாம் வசூல் பண்ணி கொடுத்ததே போராட்டம் நடத்துறதுக்கு. அதை வச்சு நீங்க லாரி வாங்குறதுக்கு இல்ல. லாரி வாங்கணுமா? யாரு? நீ அந்த பொண்ணை கூப்பிட்டு கேளியா கிழவா? அவதான் அவங்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் அவகிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு தெரியும் அவ அப்படிலாம் செய்ய மாட்டான்னு. அப்ப அந்த காசு எங்க? அத நான் அப்படியே முழுங்கிட்டேன். நீங்க இப்படி எல்லாம் பேசுறது கொஞ்சம் கூட மரியாதை இல்ல காந்தி சார். இனிமே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்கிட்ட ஒப்படைக்க கூடாது. வந்துட்டாங்க கேள்வி கேட்கறதுக்கு. ரதி, அந்த காசை அவனுக்கிட்ட கொடுத்துடுமா. என்னாச்சு? அக்கா கிட்ட இல்ல, நான் தான் வச்சிருந்தேன். இந்த என்ன வேண்டாமா? எங்களை மன்னிக்கணும் சார். அந்த பத்திரம் சொன்னதை கேட்டுதான் நாங்க இப்படி. எந்த பத்திரம்? ஓ, அப்ப நீங்க என்ன விட அந்த பத்திரம் தான் நம்புறீங்கல்ல? எல்லா குழப்பத்துக்கும் காரணம் இவன் ஒருத்தன் தான். நாங்க அப்பவே சந்தேகப்பட்டோம். நானா? இந்த பாவிங்களுக்கு நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டானுங்களே. அடியே மரியா, நீ என்னடா இப்படி குழந்தை மாதிரியே இருக்கிற தேவா? ஏதோ சின்ன வயசுல கஷ்டப்பட்டேங்கிறதுக்காக இப்படி எல்லாமா செய்வேன்? அதனால தான்டா நீ ஹீரோ ஆகாம டூப் ஆகி போயிட்ட. 10,000 ரூபாய் எடுத்து அனாவசியமா குடுக்கறதுனா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாரு. அவங்க அப்பா வந்ததும் எனக்கு கொடுத்துருவாங்க. ஆமா, செல்ல பொம்புல தானே. அந்த பணம் புயல் அடிச்சிட்டு போன மாதிரி. போனா போகட்டும். எத்தனையோ தடவை பணத்தை குடிச்சு அழிச்சேன். அதை விடு, உனக்கு அவகிட்ட ஏதோ ஒரு இது இருக்கு. இல்லன்னா இதை செய்வியா? என்ன சொல்றீங்க? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல. இல்லன்னு சத்தியம் பண்ணுவியா? சரி சரி வரேன். பாத்தியா, நான் பேசிட்டு இருக்கும்போதே வரேங்கிற. தேவால பேந்தம் தேவா. நான் பெருமாள், வரதராஜ பெருமாள். ஆனா யாரும் என்ன பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. அண்ணாச்சின் மரியாதையை தான் கூப்பிடுவாங்க. ஓ, அட நெல்லுப்பா, உன்னை பார்க்க தானே வந்தேன். என்னையா? எதுக்கு? கொஞ்சம் பேசணுமே. அதுக்கு என்ன அண்ணாச்சி, பேசுங்க. நேத்து நீ அடிச்சல பத்ரன், அவன் என்னோட ஆளு. அதாவது நாயை வளர்க்கணும்னா கட்டி போட்டு வளர்க்கணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, ஆளாளுக்கு அடிச்சு கொண்டுடுவான். இரு, அவன் பண்ணது என்னமோ தப்புதான்ப்பா. அதனாலதானே மன்னிப்பு கேட்க நானே அவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அடட, அப்ப அவனும் இங்கதான் இருக்கானா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இங்க ஒளிஞ்சுக்கிட்டு. இருப்பா அமைதியா இருக்கண்ணா. உன்னால எத்தனை நாள் அடிக்க முடியும்? 5 10 இல்ல அதுக்கு மேலயா? ஆனா அதுக்கு மேல 1000 பேர் என்கிட்ட இருக்கானுங்க. இருந்தாலும் நான் தனியா இங்க வந்திருக்கேன். ஏன்? அது எப்படி எனக்கு தெரியும் அண்ணாச்சி? இத வேற, நீ எனக்கு வேணும். நீ என்னோட இருப்பியா? உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்? ஓபனா சொல்லு. அப்படியெல்லாம் பணம் கொடுத்து என்ன விலைக்கு வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா பெருமாள் முதலாளி? உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நான் தர்றேன். ஆனா நீ என்னோட இருக்கணும். உன் பேச்ச கேட்க இங்க நிறைய பேர் இருக்கான். அதை யூஸ் பண்ணிக்கணும். அந்த சிறுமூஞ்சி ஃபாதர் கூட உன் பேச்ச கேட்பான். விட்டுற சொல்லு. அந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாத்தையும் விட்டுற சொல்லு. என்னப்பா யோசிக்கிற? இத வேற, நான் எதுவும் தனியா சாப்பிட மாட்டேன், பகிர்ந்து தான் சாப்பிடுவேன். அப்ப உங்க பொண்டாடி அப்படியே அவங்களையும் பங்கு போட்டுக்குவீங்களா? அதானே உங்க நியாயமா இருக்கும். இதை யார் நினைச்சா? நாயே. அம்மா,
டேய் பெருமாள், காசே பார்க்காத ஒன்றான ரவுடிங்களை தான் நீ பார்த்திருப்ப. நிஜமான ரவுடியை நீ பார்த்திருக்கியா? உயிரை கையிலேயே எடுத்து வச்சிருக்கிறவங்கள இந்த கையால ஒண்ணு கொடுத்தனுவே இந்த இடமே மயானம் ஆயிடும். அப்புறம் இவன் உன்னை தூக்கிட்டு போய் மாலை போட்டு மரியாதை செய்ய வேண்டி வரும். எடுத்துக்கிட்டு போட. நான் எப்போ ஒரு முறை முன்னாடி தான் அறிவேன். அது உனக்கு இப்ப புரியாது. போக புரியும். டீ இருக்கா? இருக்கே, உள்ள வாங்க. லைட்டா ஸ்ட்ராங்கா? அது உங்க இஷ்டம். நல்லா இருக்கு சார். ஒருத்தர் இந்த மாதிரி டீ கேட்கறத வாழ்க்கையில இப்பதான் பாக்குறேன். சார் ஊருக்கு புதுசா? குவாரிக்கு போறீங்க போல இருக்கு. ஏன் இது குவாரிக்கு போற வழியா? இல்ல, சாதாரணமா குவாரியால எடுத்தவங்க தான் இந்த மாதிரி வண்டியில வருவாங்க. இல்லன்னா யார் சார் வருவாங்க இந்த காட்டு பாதையில? ஓ அப்படியா? நிவாரண முகாம்ங்கிறது இப்பதான் ஊரு பூரா ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஓஹோ, அது கூட தப்பு இல்ல சார். பூகம்பம் நிவாரண நிதிங்கிற பேரை சொல்லி குறுக்கு வழியில சம்பாதிக்கிறது தான் சார் கேவலம். இந்த ஏரியால நிறைய கல் குவாரிகள் இருக்குல்ல? ஓ இருக்க. கோர்ட் உத்தரவால எல்லாத்தையும் நிறுத்திருக்காங்க. அது சரி, நீங்க வெளியூர்னு சொன்னீங்க, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது? டிவில வந்தது நீங்க நடத்தின போராட்டம்லாம். உங்களுக்கு ஒரு லீடர் இருக்கால, காந்திங்கிற பேர்ல. ஓஹோ, நல்ல ஞாபக சக்தி சார் உங்களுக்கு. ஒரு தடவை டிவில சொன்னதை வச்சுக்கிட்டு பேரெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. என்னங்க சூடா இருக்கும்? எவ்வளோ? 2.5. ஹலோ, இது வேண்டா? கேட்ச் பிடிக்கிறியா? முயற்சி பண்ணி பாக்குறேன். கரெக்டா பிடிக்கணும். கரெக்டா பிடிக்கிறியா? அப்படி பிடிக்க. சாரி, ஒரு தப்பு நடந்து போச்சு. நீ சோமநாதர்ல? சைக்கிள் நிக்கிறது உனக்கு கண்ணு தெரியல? கண்ணாடி வேற. ஏதாவது செய்யறேன். இன்னும் என்ன இருக்கு செய்யறதுக்கு? யோ என்ன பண்ற? யோ சாப்பிட முடியா? யோ என்ன பண்ற? குட் மார்னிங் ஃபாதர். எஸ். இயேசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பவும் எப்பவும் ஸ்தோத்திரம். நான் பாஸ்டின், செபாஸ்டின். நான் பாவ சங்கீர்த்தனை செய்யணும். இப்பவா? இப்பதான் பூச ஆரம்பிச்சிருக்கு, அது முடியட்டும். நோ ஃபாதர், என்னால் அது வரைக்கும் காத்திருக்க முடியாது. நான் உடனே பாவ சங்கீர்த்தனை செய்யணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபாதர்.
நடந்தது மொத்தத்தையும் கணக்கு போட்டு பார்க்கும்போது இது ஒரு பிளான்ட் ஆபரேஷனா தான் இருக்கணும். ஐயே, இவன் என்ன சிபிஐ? ஆண்டவரே, அந்த கிளாஸ் மட்டும் திசை மாதிரி என் தலையில எங்கேயாவது விழுந்திருந்தா? ஜனத்துல ஒண்ணு கம்மியா இருக்கும். உனக்கு என்ன, உன் உடம்பு அப்படியே தானே இருக்கு. ஆனா நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. உன் விஷயத்துல ஒண்ணும் ஆச்சரியமே இல்ல. யாருக்கா இருந்தாலும் உன்னை அடிக்கதான் தோணும். என்னதான் சொன்னாலும் அவன் சூப்பர் ஆளு. என்னவா குறி வைக்கிறா? ஐயோ, அது நிச்சயமா மனுஷ குரங்காத்தான் இருக்கும்னா. டெல்லியில எல்லாம் வந்துச்சாமே. கொஞ்சம் வாய முடுறியா? டெல்லி என்ன பக்கத்துல இருக்கு. பிடிச்சிட்டேன், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். இங்க வந்தது யாரு? யாரு யாரு யாரு? மேட்ரிக். அன்னைக்கு ஃபேண்டம் வந்தா, இன்னைக்கு மேட்ரிக் வந்திருக்கான், நாளைக்கு ஹெர்குலிஸ் வருவான். மேஜிக் காரணம் இல்லன்னா சூடான டீயே ஒரே வாயில எப்படா குடிப்பான்? என்ன சத்தம்? கடவுளே, பூமி அதிர்ச்சியா? கல்லு உடைக்கிறது நிறுத்தினதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சோம். ச்சே, இது அது தீர்ப்பை மீறாதே. குவாரியை இழுத்து மூடு. பள்ளிச்சேரிக்கு துரோகம் செய்யும் பெருமாளை கைது செய். கைது செய், கைது செய், பெருமாளை கைது செய். குவாரியை உடனே மூடு. கோர்ட்டு தீர்ப்பை மதித்திட. பள்ளிச்சேரிக்கு துரோகம் செய்யும் பெருமாளை கைது செய். பள்ளிச்சேரிக்கு துரோகம் செய்யும் பெருமாளை கைது செய். கோர்ட்டு தீர்ப்பை மதித்திட. குவாரி வேலையை உடனே நிறுத்து. பள்ளிச்சேரிக்கு துரோகம் செய்யும் பெருமாளை கைது செய். நிறுத்துங்க. பள்ளிச்சேரி சர்ச் ஃபாதர் இல்ல, போராட்டக்குழு தலைவர் காந்தி பிள்ளை என்ற பிள்ளை. Am I right? ஆமா. ஹலோ, நான் செபாஸ்டின், புது எஸ்ஐ. என்ன சார் இதெல்லாம்? கோர்ட்டு தீர்ப்பையே இப்படி வெளிப்படையா மீறாங்கன்னா அப்புறம்? ஐயோ, நீங்க தப்பா நினைக்கிறீங்க. பாருங்க, இதான் புது கோர்ட் ஆர்டர். செஷன்ஸ் தடைய 3 மாசத்துக்கு ஹை கோர்ட் ஸ்டே பண்ணிருக்கு. இங்க நின்னு வெட்டியா தொண்டையை கிழிக்கிறத விட்டுட்டு ஸ்டேயை ரத்து பண்றதுக்கு வழி இருக்கான்னு பாருங்க. கோர்ட்டு உத்தரவு பெருமாளுக்கு உங்களுக்கும் ஒரே மாதிரி பாதகம் தான். அதோட அடுத்த 3 மாசத்துக்கு இந்த குவாரிக்கு பந்தோபஸ்து கொடுக்க வேண்டியது என் டியூட்டி. Am I correct, Mr. பிள்ளை? விஷயங்களை விவரமா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அப்ப எல்லாரும் போலாம். என்ன உங்களை தனியா சொல்லணும்? சாரோட பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு சூப்பரா இருந்தது முதலாளி. அந்த காந்தி பிள்ளை அப்படியே சுண்டு வரல நிக்க வச்சிட்டாரு. அவ்வளவு பேர் மத்தியில எப்படி சார் உங்களால அது முடிஞ்சது? இந்த கையில என்ன வேகம்! உங்க தலையை பார்த்தாலே நடுங்குறாங்க சார். யாருமே நம்ம ஆளுதான். ஆள தெரிஞ்ச நடந்துக்கடா நாய. தரம் இல்லாதவனுக்கு தமாஷ் வரையா? மன்னிக்கணும் சார். என்ன மன்னிக்கணும்? வெளியே போட. ஆனாலும் உன்னுடைய முன்கோபம் என்னுடைய தொழிலுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் தான். உனக்கு ரொம்ப வெறி ஜாஸ்தி. அது அப்படிதான். உங்களுக்கு ஒரு அவசரம் வந்தப்ப நான் தானே ஓடி வந்தேன். வேற யாரையா டிரான்ஸ்பர் வாங்கிட்டு இந்த பட்டிக்காட்டுக்கு வருவான்? ஓகே ஓகே ஓகே, ஒத்துக்கிறேன். செல்லப்பன் பிள்ளை இன்னும் 2 நாள்ல லோடோட வந்து சேர்ந்துருவான். முருகா, பள்ளியப்பா, வழியில எந்த இடைஞ்சலும் இல்லாம பத்திரமா லோட கொண்டு வந்து சேர்த்தப்பா. இந்த பிசினஸ்ல எனக்கு என்ன லாபம்? நிறுத்தியா? இந்த 3 மாசத்துக்குள்ள நீ இந்த ஏரியா முழுக்க வெடி வச்சு அழிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். இப்ப பயன்படுத்துறத விட பயங்கர சக்தி உள்ள எக்ஸ்ப்ளோசிவ் தானே அந்த லோடு. பெருசு, நீ இந்த மலைநாடு முழுக்க பாம்பு வச்சாலும் எனக்கு நோ ப்ராப்ளம். இந்த ஊரையே நீ பொழந்து எடுத்துட்டு போய் தொலை, நான் கண்டுக்கிறேன். பட் அதனால எனக்கு என்ன லாபம்? அது கொஞ்சம் கூட குறையாம நான் தருவேன் செபாஸ்டியன்.
அந்த கதை வேண்டாம். திருநெல்வேலி ஐட்டம்லாம் இப்ப இங்க இருந்து போனா பார் அந்த மாதிரி நாய்களுக்கு போடு. கூலி அதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. தானம் வேண்டாம். 50%, லாபத்துல 50%. 50%? எஸ், 50%. 60 கேட்கணும் தான் நினைச்சேன். பட் ஒன் ட்ரீட்மெண்ட் எனக்கு பிடிச்சிருச்சு. அப்புறம் நீ அனுப்புனிய காட்டு முல்லை மனமுள்ள மாடத்து கிளி, அதை யோசிச்சா குறைச்சேன். 50 போதும். அதுல எந்த பார்கனிங் வேண்டாம். என்ன அற்றா? பெருமாள், குட் நைட். முதல்ல முதலாளி, அப்புறம் பெருமாள், அப்புறம் பெருசு, கடைசியில டே பெருமாள். இதுதான்டா போலீஸ். அது நான் கொஞ்சம் ஓவர் ஆயிட்டேன். அதனாலதான் உங்ககிட்ட எல்லாம் அப்படி நடந்துக்க வேண்டியதா போச்சு. வருத்தப்படாதீங்க, மறந்துடுங்க. பட் 50% அதை தவிர எல்லாத்தையும் மறந்துடுங்க. என்ன அது ஒரு முத்திரை, பேண்டம் முத்திரை. பேண்டம்? மகாத்மா காந்தி கோர்ட்டை எதிர்த்தது இல்லையா? ஒத்துழையாமை போராட்டம் சட்ட விதிகளுக்கு எதிர் இல்லையா? உப்பு சத்தியாகிரகம், கைதாகிறது, ஜெயில் நிறைக்கிறது, வரி கொடுக்காதே, இதெல்லாம் சட்ட விரோதங்கள்ங்கிறதா என்னுடைய அபிப்பிராயம். ரவுடித்தனம் எவன் செஞ்சாலும் ரவுடித்தனம் தான். அது பிரிட்டிஷ்காரனா இருந்தாலும் சரி, இந்தியக்கார பெருமாளா இருந்தாலும் சரி. நீங்க பாருங்க, அவன் குண்டை போட்டு இந்த அணைக்கட்டைய உடைச்சிட்டாலும் ஸ்டே கொடுத்த கோர்ட்டோட தலை ஒண்ணும் போயிடாது. ஜட்ஜுக்கு சம்பளமும் கிடைக்கும். நஷ்டம் அடைகிறது நீங்க தான். அதனால எதிர்க்கணும், தைரியமா போராடணும். இல்லன்னா உங்க கொடுத்தனும் விவசாயத்தை எல்லாம் மூட்டை கட்டி போதுண்டா வாழ்க்கைன்னு போக வேண்டியதுதான். இங்க பாரு, நீ போராட்டத்துக்கு வரியா? இந்த ஊர் முழுக்க உன் கூட நிக்கும். என்ன? அது எப்படி? உங்க தலைவிதியை நீங்க தான் அனுபவிக்கணும். எனக்கு வேற வேலை இருக்கு. நீங்க பாருங்க, இந்த போராட்டத்துக்கு இந்த பலமான உடம்பு வேண்டாம். இந்த மனுஷனோட இந்த உடம்பே போதும். பட் காந்தி காந்தியா இருக்கணும். அடிவதைக்கு பயந்து ஓடி வந்தவர் இல்ல காந்தி. நூலு போல இருந்தாலும் வேல் போல நின்னவர். ஓடக்கூடாதையா, அவரை மாதிரி நெஞ்ச நிமித்து நிக்கணும். அதுதான் கரெக்ட். போராட்டத்தை நிச்சயமா தொடர்ந்து நடத்துறோம். என்ன? யாரது? யாரது? உன்னதான். என்ன பிரான்சிஸ், யாரது? என்னமோ சத்தம் கேட்டது. யாருன்னு தெரியல. பொம்பளைங்க இருக்கிற பேடாச்சே. யாராவது திருட்டு பசங்களா இருக்கும்? திருடனுங்க இப்ப பள்ளிச்சேரிக்கு எஸ்கேஷன் இல்ல வரானுங்க. புகை தான் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். ஆனா இன்ஜின் நல்ல கண்டிஷன். ஆமா, இது இட்டாலியன் ஆச்சே. வேட்டிகன் ஸ்பெஷல் மேக். போதும் போதும், ரிப்பேர் பண்ண வேண்டாமா? வண்டியை ரிப்பேர் பண்ணு. என்ன ஏன் வம்புக்கு இழுக்கிற? உனக்கு என்ன வாட்டிக்கனாலே வெறுப்பு, அப்புறம் எம்மதமும் சம்மதங்கிற? நான் அப்படிதான். ஆனா ரொம்ப பேர் மதங்களை வச்சுதான் பிழைக்கிறாங்க. நானும் பேசி பார்த்துட்டேன். பேசி பாத்தீங்களா? மதங்களை மதிக்கணும். எந்த மதங்களை? மத்த மதங்களையும் மதிக்கணும். சுரேஷ் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. இன்னைக்கும் நாளைக்கு வருது. எங்க கூட பார்க்கலாம். விடுமா. ஐயோ, தள்ளி விட்டுறாத. ஃபாதர், சுரேஷ்க்கு 25,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அப்படியா? அண்ணனை பத்தி விவரம் ஏதாவது இருக்கா? வரேன்னு சொன்னாரு, வந்துட்டாரா? ஆளை பார்த்தா பயங்கரமா தெரியும், ஆனா ஒரு அப்பாவி. நீ குறும்பு கலாட்டெல்லாம் செஞ்சு அண்ணன் மனசை வேதனைப்படுத்தாரு. உனக்கு தெரியாது, என் அண்ணனை விட இந்த உலகத்துல உசந்தது எதுவுமே இல்ல, நீ உட்பட. நீ உட்படுங்கிறதுல இல்ல அப்படின்னு எழுதல, ஆனாலும் அவன் மனசுல இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால மரியாதையா அடக்க அடக்கமா நடந்துக்க, அதான் நல்லது. எங்க அண்ணா நல்லா சாப்பிடுவாரு. வாழ்க்கையில ரொம்ப பட்டினி கிடந்தவரமா எங்க அண்ணன். இப்பவும் சில நேரம் சாப்பாடு எடுத்து வைப்பார். எதுக்குன்னா அதுவும் இந்த சுரேஷுக்காகத்தான். நேரத்துக்கு நீ அவருக்கு சமைச்சு போடு.
அப்புறம் நம்ம ஃபாதர் கிட்டயும் அவர் அறிமுகப்படுத்தி ரெண்டு பேரும் நல்லா பழகுவாங்க. கூட நான் படிக்கிறேன். வேண்டாம் ஃபாதர், இனிமே வரதெல்லாம் சின்ன பசங்க ஓ போடுற மேட்டர். இந்த நீயாவது கொடு, நான் படிக்கிறேன். நில்லு நில்லுமா நில்லு, சொன்ன கேளு. ஓடியே போயிட்டா. மதிப்புக்குரிய குடிமகன்களே, நமது பள்ளிச்சேரியின் மரியாதைக்குரிய ஜிம் ஜிம் மன்னாருக்கு இன்று மாலை 5 மணிக்கு மாதா கோவில் மைதானத்தில் நடக்கும் மிகப்பெரிய கள்ளு குடிக்கும் போட்டியில் பிரம்மாண்டமான வெற்றியினை தர உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம். உங்கள் ஆதரவோடு கள்ளு குடிக்கும் போட்டி நடைபெறும் என்பதை ஞாபகப்படுத்துகிறோம். யார் இந்த புது லூசு? ஜிம் ஜிம் மன்னார் பீகார் ஜெயில இருந்தான். லாரி திருடுவான். அதுலயும் அவன் ஸ்பெஷாலிட்டி லைலாண்டு மட்டும்தான் திருடுவான். சொல்லிக்கிற அளவுக்கு ரவுடி இல்ல, ஆனாலும் ரவுடி. லாரி திருடனுக்கு எல்லாம் வரவேற்பு. நாளைக்கு இவன் அரசியல்வாதியானாலும் ஆச்சரியம் இல்ல. இந்த பள்ளிச்சேரியில் பிறந்த குடிமகனாம் ஜிம் ஜிம் மன்னாரு இந்த வாகனத்தை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். வரும் வழியெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்களின் வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு இதோ மன்னாரு உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். கலா ரசிகர்களே, கலை அபிமானிகளே, அவருக்கு ஆதரவு கொடுங்கள், வரவேற்பு கொடுங்கள். தொந்தரவு பண்ணாதீங்க. மாதக்கணக்கில் நீங்கள் அவருடன் காத்துக் கொண்டிருந்த நெஞ்சுரமிக்க வீரர் இதோ வந்து விட்டார். தள்ளு. பீகார் வரை சென்று திரும்பிய மாவீரர் ஜிம் ஜிம் மன்னாரே, லைலான் ஜிம் ஜிம் மன்னாரே. மியூசிக் அடி ரெடி 1 2 3 4. कहने को बहुत कुछ है, माँ किसी से कहो हम दीवा जो हम दोनों में है आज की रात हो लोगों को पता तो हमको मोहब्बत है, हमको मोहब्बत था. இதெல்லாம் எதுக்குன்னு இங்க பேசுறீங்க? கம்மியர் இத்தனை பேர் மத்தியில எப்படி பேச நிக்க முடியும்? தலைவா, பகுத் லகா அந்த அப்படி. இவன் யார் தலைவா? இது அசிஸ்டன்ட் பீதாம்பரம். அப்போ நீங்க ஜெயிலுக்கு போகும்போது வேற ஒருத்தன் தானே? அது இவன் உடம்பு இருப்பு ஏகாம்பரம். இவன மாதிரி இன்னொருத்தன் கூட இருக்கிறான். அது எனக்கு தெரியும். யாரு? தாம்பரம். அடிங். வெடி. டப்பா சத்தம் ஒண்ணு பெருசா இல்ல, இருந்தாலும் கட்சியா ஒண்ணு வச்சுட்டு பாரு வயித்த கலகுற மாதிரி அதுலயே ஒரு 100 கொளுத்தி இருக்கலாம். ஊரே கலகி இருக்கும் நேரம். அதெல்லாம் ஊருக்குள்ள வைக்க முடியாது. ஏன்? குவாரியில தான் வெடிச்சது, பெருமாள் ஆளுங்க வச்சது. ஓ, என் கணக்கு மட்டும் சரியா இருந்துச்சுன்னா இந்த 90ல இருந்து 95 வாக்குல நினைக்கிறேன். அப்ப இந்த பெருமாளுக்கு ஒரே ஒரு லாரி தான் இருந்துச்சு, அது நேஷனல் பர்மிட். அன்னைக்கு அந்த லாரி என்ன அஷ்டு பண்ணா இன்னைக்கு அந்த ஆள் இந்த அளவு வளர்ந்திருக்க மாட்டான். இந்த ஜிம் ஜிம் வளர்ந்து இருப்பான். ஜிம் ஜிம் மன்னாருக்கு, ஜிம் ஜிம் மன்னாருக்கு. போதும். டேய் பீதாம்பரம், இத வச்சு எல்லாருக்கும் செட்டில்மென்ட் பண்ணு. ஜிம் ஜிம் மன்னாரே வாழ்க, ஜிம் ஜிம் மன்னாரே வாழ்க, ஜிம் ஜிம் மன்னாரே வாழ்க. ஐயோ, டேய் இந்த ஜிம் ஜிம் மன்னாருக்கு ஒரு கோப்பை கல்லு கொடுக்க எவனும் இல்லையாடா? இதோ வந்துட்டேன். தென்னையா பனையா? மேங்கா. அதாங்க வைடா. ஜிம் ஜிம் மன்னாரு குடிச்சது போக மிச்சம் இருந்தா மத்தவங்களுக்கு கொடுக்கலாம். அது மேண்ட்ரிக்கா இருந்தாலும் சரி, பேண்டமா இருந்தாலும் சரி. அப்ப இதான் நான் பேந்தம் வரவில்லை கேள்விப்பட்ட தைரியமும் துணிச்சல் இருக்கிற பேந்தம் பத்தி. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், நெஞ்சில இருக்கிற மஞ்சா சொத்தை எடுத்துன்னு. தில்லுக்காரனுக்கு அதான் அடையாளம் நன்ற. அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல. ஆனா என்கிட்ட மோதுற அளவுக்கு நீ தில் இருக்கிறவனா இருக்கணுமே. நான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி நேரா இங்க வர, அதனால ஸ்ட்ரைட் ஃபைட் மேட்டர்ன்றது இன்னைக்கு வேணாம். அது அப்பாலிக்க வச்சுக்கலாம். ஆனா குடிக்கிற போட்டி வச்சுக்கலாமா? கல்லு குடிக்கிற போட்டி. எதுலயும் ஒரு தகுதி இருக்கணும் மன்னாரு. என்கிட்ட மோதுறதுக்கு முன்னாடி அந்த பிரான்சிஸோட மோது. ஐயா, இந்த ஜுஜிபி பார்ட்டியோட மோத நான் தயாரா இல்ல. தலைவா, நீ என்ன பிஸ்தாவா? வேண்டாம், நேருக்கு நேரா ஒரு போட்டி ஓபன் கிரவுண்ட்ல வச்சுக்கலாம். இந்த ஜிஞ்சிம் வந்து ஊருக்கே தெரியுட்டுமே. கண்டிப்பா. ஆனா ஒரு 3 லிட்டர் கல்லு நான் ஏற்கனவே குடிச்சிருக்கேன். ஓ, வேணும்னா அதை நீ போனஸ வச்சுக்க. நாம முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சதா ஜிஜிபி, என்ன? நீதான் ரெஃப்ரி. விட்டா இங்கே ஊதிடுவே, சம்ஜா? போச்சு.
லைலான் லாரியே போச்சு. நான் ரெடி, நீ ரெடியா? இந்த பள்ளிச்சேரி என்ன அந்த பாண்டிச்சேரியில கூட பல போட்டிகள்ல ஜெயிச்ச எங்க பேண்டம் தேவா 5வது கோப்பையும் அடிச்சிட்டா. ஆமா, ஒரு கோப்பையிலின் குடியிருப்பு உயிர் கோலமையிலின் துணையிருப்பு என்று சொல்லி எங்கள் ஜிம் மன்னார் அடிக்கிறார் கோப்பை நம்பர் 5. இதோ பாருங்கள், உங்கள் முன்னே வெற்றி பாதையில் வீரநடை போடும் எங்கள் பள்ளிச்சேரியின் நிரந்தர குடிமகனாம் ஜிம் மன்னாரை குடித்து முடித்தது கோப்பை நம்பர் 5. பள்ளிச்சேரி பஞ்சாயத்தை கைப்பிடியில கொண்டு வருவேன்னு மாறு கட்டிக்கிட்டு பேண்டம் தேவா அடிக்கிறார் கோப்பை நம்பர் 6. அதுதான் 6. மன்னாரு ஏன் அப்படி நின்னாரு? ஜெயிச்சாதான் வின்னர்னு சொல்லி எங்க பேண்டம் தேவா அடிச்சார் கோப்பை நம்பர் 6. தண்ணீர் போட்டால் தள்ளாட்டம் பிறக்கும், தள்ளாடு மனதில் உற்சாகம் பிறக்கும் என்ற வைர வரிகளுக்கு ஈடு கொடுக்க எங்கள் ஜிம் மன்னார் அடிப்பது கோப்பை நம்பர் 6. மன்னாரு பாரு நின்னாரு இன்னும் கைத்தாடி மன்னாரு சத்தம் போட்டு சொல்லி நம்ம பேண்டம் அடிச்சார் பாரு கோப்பை நம்பர் 7. மோதிப்பாரு மோதிப்பாரு ஜிம் மன்னாரோட மோதிப்பாரு. மோதிப்பாரு மோதிப்பாரு ஜிம் மன்னாரோட மோதிப்பாரு. கல்லு குடிச்சே செத்து போன அப்பா அம்மாவெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம பேண்டம் தேவா அண்ணன் அடிக்கிறாரு. மோதாதே மோதாதே ஜிம்மோடு மோதாதே. போடு போடு நல்லா போடு ஜிம்முக்கு ஓ போடு. ஆண்டவா, மன்னாரோட நிலைமைய பாத்தியா? போயிட்டாரு போயிட்டாரு மன்னாரு மட்டையா போயிட்டாரு 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 மன்னாரு போயிட்டாரு 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 மன்னாரு போயிட்டாரு. அண்ணே எந்திரிங்கண்ணே. அண்ணே நீ சும்மா அறியா பெருமாளே, இந்த செபாஸ்டியன் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. சும்மா பைத்தியம் மாதிரி பேசாத. லட்சக்கணக்கான சரக்கு இத பாரு. பணம் பெருமாளுக்கு இது மாதிரி. அந்த லோடு மட்டும் இன்னொருத்த கைக்கு போச்சுன்னு வச்சுக்கோ, எல்லாம் கிழிஞ்சது. எந்த செக் போஸ்ட் வழியாவும் அந்த வண்டி திரும்ப போகல. அதுக்கு அர்த்தம் லோடு இந்த ஏரியாவில இருந்து எங்க போகல. பின்னாக போச்சு. செல்லப்ப ரிட்டர்ன் போறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. அப்படியே வந்தாலும் இந்த பள்ளிச்சேரிக்கு தான் வரணும். இந்த பள்ளிச்சேரியில் அவனுக்கு ஒரே ஒரு ஆபத் பாண்டவன் தான் இருக்கான், ஃபேண்டம். பாம்பே வாலா ஃபேண்டம் இல்ல?
இருந்தாலும் சரி நம்மள டென்ஷன் பண்ணாம ஒரு கண்ணோட போகட்டும். குட் மார்னிங். ஹலோ, நான் உடனே ஃபாதரை கொஞ்சம் பார்க்கணும். அதோ அதோ வந்துட்டாரே. என்ன? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஃபேண்டம் சாரை எஸ்ஐ பார்க்கணுமா? அவசரம் இல்லை, மெதுவாக வரட்டும். நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு ஒன்னும் ஆட்சேபனையே இல்ல. 2 நிமிட். டூத் பேஸ்ட்டுங்க அதெல்லாம் தேய்க்கலாம். தேவன் இங்கே இல்ல. அப்ப இவரு? இது ஃபேண்டம் தேவா இல்ல, வேற யாரோ ஒருத்தன். இங்க வா. நேத்து ராத்திரியே ஃபேண்டம் தேவா மும்பைக்கு போயிட்டான். ஐயோ, நீ பேசாத. எங்க போனா? மும்பைக்கு. கிளம்பு. ஓகே. நீங்க எல்லாம் ஏன் இப்படி பயந்தாங்குழியா இருக்கீங்க ஃபாதர்? கேவலம் ஒரு எஸ்ஐக்கு பயந்து நான் உள்ளார ஒளிஞ்சுகிட்டு இருக்கணும்னா அது நல்லாவா இருக்கும்? அவன் நேத்து என்னெல்லாம் போஸ்ட் கொடுத்தான், அதை நினைக்கும் போது இப்ப கூட கால கிடந்து கைட்டணும் போல இருக்கு. அவனை ஸ்டேஷன்ல இருந்தே விரட்டணும். அதுக்கெல்லாம் நமக்கு வேற சான்ஸ் கிடைக்கும் தேவா. எனக்கு அந்த பாவம் பிடிச்ச ஏஎஸ்ஐ நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. நம்ம சர்ச்சோட பணம் பூஜைக்காக வச்சிருந்தது. அதுல இருந்து லஞ்சம் வாங்கின அவன் கதி. அவன் எத்தனை ஜென்மத்துக்கு கஞ்சிக்கு வழி இல்லாம அலைய போறானோ ஆண்டவரே. அவன் போயிட்டான்ல, ஃபேண்டம் தேவா போயிட்டான்ல. எங்கடா எங்கடா ஃபேண்டம்? எனக்கு தெரியாது சார். நேத்து கல்கடையில வச்சு பார்த்தேன். குவாரியை உடனே மூடு. குவாரியை மூடு. அதிகாரிகளே கேளுங்கள். அதிகாரிகளே கேளுங்கள். ஒன்றாய் சேர்ந்து சொல்கின்றோம். ஒன்றாய் சேர்ந்து சொல்கின்றோம். ஒரே குரலாய் சொல்கின்றோம். ஒரே குரலாய் சொல்கின்றோம். ரத்தம் சிந்தியும் உயிர் கொடுத்தும். ரத்தம் சிந்தியும் உயிர் கொடுத்தும். குவாரியை நாங்கள் மூட வைப்போம். குவாரியை நாங்கள் மூட வைப்போம். அணையை நாங்கள் காப்பாற்றுவோம். அணையை நாங்கள் காப்பாற்றுவோம். குவாரியை உடனே மூடு. குவாரியை உடனே மூடு. குவாரியை உடனே மூடு. குவாரியை உடனே மூடு. பெருமாள் ரவுடிசம் ஒழிக. போலீஸ் போலீஸ். பெருமாள் ரவுடிசம் ஒழிக. பெருமாள் ரவுடிசம் ஒழிக. ரவுடிசம் ஒழிக. பெருமாள் ரவுடிசம் ஒழிக. போலீஸே உன் கடமையை செய். யோ காந்தி பிள்ளை, இப்ப நீங்க பண்றதெல்லாம் கோர்ட் ஆர்டருக்கு விரோதமானது. அதாவது கோர்ட் அலட்சியம் பண்றீங்க. அனாவசியமா இங்க இருந்து சீன் காட்டாதீங்க. அந்த லாரி எல்லாம் போட்டோம். அது நடக்காது சார். என்ன மசரியா வேடிக்கை பாக்குற? தேவா வேணாம் தேவா.
கல்யாணத்துக்கு வச்சிருந்த ட்ரெஸ் நீ எரிச்சிட்டல்ல? எஸ், நான் தான் எரிச்சேன். அடுத்து ஒன்னையே எரிக்கிறேன். வா. நீ இங்க இருந்து போற வரைக்கும் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். உன்னை எந்த ஊருக்கு பார்சல் பண்ணணுங்கிறத நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். மொட்டை பையன் இத்தனை நாளா இவனுக்கு ஒரு தலைவன் இல்லாம இருக்கு. நீ அவங்க தலைவன் ஆக்கிட்ட போல இருக்கு. பதிலா வண்டி ஏற. காட்டு முல்லையின் மனம் கொண்ட பெருமாளுக்கு மட்டுமே சொந்தமான மாடத்து கிளி. விருப்பப்பட்டு ஒண்ணு எனக்கு கொடுக்கல. தலையெழுத்து, கலையிறவனோட தலையெழுத்து. குறுக்கு வழியில சம்பாதிக்கிற பெருமாள் வேற வழி இல்லாம இதை பண்ணிருக்கான். கூட்டி கொடுத்திருக்கான். கேக்குதா? அவனுடைய நாய்களுக்கு கூட இப்ப தூக்கம் இல்லை. बॉम्बे वाला सुपरमैन सूर्य देवन सुपरमैन सूर्य देवन
எனக்கு எதிரா கைய ஒசத்தன ஒருத்தன் தான் இந்த பூமியில உயிரோட இருக்கான். இவன் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி 4 பேர் கைய ஒசத்தனானுங்க. 4 பேர் போயிட்டானுங்க, செத்து போயிட்டானுங்க. இவனும் போவான். அடுத்த தடவை இந்த பகுதியில் எரியறது இந்த தீவட்டியா இருக்காது, இவன் எறிவான். இந்த பேண்டம் தேவை எறிவான். பயந்தாங்குழி பசங்க எவ்வளவு நேரம் போயிருந்தீங்க? பிதாம்பரம் போய் ஏதாவது உடம்பு வலிக்கு தைலம் கொண்டாடா போனா. சரிண்ணா எந்திரிண்ணா அப்படிதான் எந்திரிண்ணா அப்படிதான். பொங்கல் மாசம் மல்லிப்பூவின் வாசம் பாலக்காடன் காற்றில் பாலப்பூவின் சுவாசம் சிறகணியும் மந்தி ஜமந்திகளில் சிலம்பணியும் செந்தமிழ் தாய்மொழியில் பாடிவா பூங்காற்றே கூடவா குஞ்சாற்றே நீ இடநெஞ்சில் மஞ்சள் மணக்குதம்மா மனமார்கழி மல்லிகை கொதிக்கணம்மா சின்னமா மனமாறன மயக்கணம்மா போவாதம்மா. இடநெஞ்சிலே மஞ்சள் மணக்குதம்மா மனமார்கழி மல்லிகை கொதிக்கணம்மா சின்னமா மனமாறன மயக்கணம்மா போவாதம்மா. மாட்டுப் பொங்கல் மாசம் மல்லிப்பூவின் வாசம் கண்ணிலே காவல் தும்பி காதலின் நீணக்கம்பி மாமையில் தூவல் வீசி மாறிவில் சந்தம் பூசி பெண்ணிலா வீட்டில் தூங்கன் வா மணிக்குயிலே மலர்குயிலே மனசுக்குள்ளே மழை துடியாய் நீ நீ வீழாதா மேகங்கள் ராகம் பாடட்டுமா. இடநெஞ்சிலே மஞ்சள் மணக்குதம்மா மனமார்கழி மல்லிகை கொதிக்கணம்மா சின்னமா மனை மாறனை மயக்கணம்மா போவாதம்மா. மாட்டுப் பொங்கல் மாசம் மல்லிப்பூவின் வாசம் பாதிரானே
பூவாய் மெல்ல நெஞ்சிலே ஊஞ்சலாடி பாடினான் கண்ணே கண்ணாடி. மணமகளே மலர்கொடியே களமொழியே கடல் விழியே நீ நீ போராதா மோகங்கள் மேளம் கொட்டட்டுமா. இடநெஞ்சிலே மஞ்சள் மணக்குதம்மா மனம் மார்கழி மல்லிகை கொதிக்கணம்மா சின்ன மாமனை மாறனை மயக்கணம்மா போவாதம்மா. மாட்டுப் பொங்கல் மாசம் மல்லிப்பூவின் வாசம் பாலக்காடன் காற்று பாலப்பூவின் சுவாசம் சிறகணியும் மந்திஜ மந்திகளில் சிலம்பணியும் செந்தமிழ் தாய்மொழியில் பாடுவா பூங்காத்தே கூடவா புண்ணாத்தே. இடநெஞ்சிலே மஞ்சள் மணக்குதம்மா மனம் மார்கழி மல்லிகை கொதிக்கணம்மா சின்ன மாமனை மாறனை மயக்கணம்மா. யார் இது? செல்லப்பன் பிள்ளையா? யாரு? அட நம்ம காந்தி புள்ளியோட மச்சான தெரியாது? தேவா இதை குடி. அட எனக்கு உடம்பு வலி எல்லாம் போயிடுச்சுங்கிற. அட குடிங்க தேவண்ண. இவர் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மருந்து கொடுத்துருக்கா தெரியுமா? ஐயா அங்க டேம்ல உங்க மச்சானோட பணம் மிதக்குது. இவன் என் தம்பி. இவன் போட்டோ போட்டிக்கு போயிட்டு வரேன் சொல்லிட்டு போனான். இவன் எப்படி இருக்க? என்னாச்சு சுரேஷ்? இது யாருது? அது செல்லப்ப பிள்ளை எடுத்து. யார் அது செல்லப்பன் பிள்ளை? என் மச்சான் தான் சார். ஆனா அவன் இப்படிலாம் செய்வானான்னு. என்ன சொல்ற நீ? அவனுக்கு இந்த கொலைபாதகம்லாம் அவனுக்கு. கொலைபாதகமா? யார் கொன்னது? சொல்லியா? நீ கொன்னியா? நானா? எதுக்கு? ஓ மகளை சுரேஷ் லவ் பண்ணி கெடுத்துனாங்க. ஹேமா சுரேஷ லவ் பண்ணவ. ஆனா உனக்கு சுரேஷ் மேல வெறுப்பு இருந்தது. இருந்தது? இல்ல சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே, அப்ப உனக்கு அவன் மேல வெறுப்பு இருந்ததா? சார் என்ன சார் இது? குழந்தைகளை போய் இப்படி. குழந்தைங்களா? யாரு இதுங்களா? நல்ல உருப்படிங்க. யோ காந்தி, செத்தவன் லவ் பண்ணது இவள, வயித்துல வாங்கினது இவ. ஐயோ, தன் மகளை வாந்தி எடுக்க வச்சவங்கிட்ட
செல்லப்பன் பிள்ளை காலு பிடிச்சு கெஞ்சு பார்த்துட்டான். பேண்டம் தேவாவோட தம்பியாச்சே, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சத்தியம் பண்ணான். செல்லப்பன் பிள்ளை முடிவெடுத்தான், கொன்னுட்டான். எங்க செல்லப்பன் பிள்ளை? என் கேள்விகளுக்கு எதுவும் நீ சரியான பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். You know why? தெரியல. கேள்விகளை விட சீக்கிரம் பதில் வந்தா இந்த அப்பாவி போலீஸ்காரனுக்கு என்ன இருக்கு யோகிதை? அவளை லவ் பண்ணா இவ கர்ப்பமானா. அந்த கதையெல்லாம் சும்மா காந்தி பிள்ளைய பயமுறுத்த, அவ்வளவுதான். அடிவாரத்துல வச்சு செல்லப்பன் பிள்ளையோட லாரியில சுரேஷ பார்த்தவங்க இருக்காங்க. பள்ளிச்சேரியில ரியல் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரே உறவு தான் செல்லப்பன் பிள்ளைக்கு இருக்கு. That is you. எனக்கு என்னவோ உங்ககிட்ட தனி அனுதாபம் இருக்கு. பதில் சொல்லி என்ன ஏமாத்துறாரு. எங்க செல்லப்பன் பிள்ளை? எனக்கு தெரியாது. சத்தியமா? ஒண்ணு இல்ல, பொண்ணு தானே, பயந்துட்டேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க ஃபாதர். வக்கீல்னா எதுக்கு? இட்ஸ் நாட் an arrest, just enquiry. அவங்க அப்பா தான் இங்க வெளியே காவலுக்கு நின்னாரு. She is safe, don't worry, take her. இங்கே மறைஞ்சிருந்தது போதும் மச்சான். சிவகாசிக்கு போயிடலான்னு பாக்குறேன். ஊரை சுத்தி பெருமாள் ஆளுங்க தான் இருக்காங்க. அந்த எஸ்ஐ இருக்கானே, அவன் கொலகார பையன். அவன் கையில மாட்டினா உன் கதையே முடிச்சிருவான். எத்தனை நாளைக்கு தான் நான் இங்கேயே இருக்கிறது? மச்சான், நடந்த உண்மை என்னன்னு எல்லார்ட்டையும் சொல்லிடவா? யாரு நம்புவா? எனக்கே நம்பிக்கை இல்லையே. எல்லா சாட்சியும் உனக்கு எதிராக தான் இருக்கு. நான் இப்ப என்னதான் பண்றது? நீ முதல்ல இதை குடி. இல்ல, சத்தியமா நான் யாரையும் கொலை பண்ணல. என்ன நம்புங்க. கடவுள் மேல சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை. அடிவாரத்துல வண்டியை நிறுத்திட்டு டீ குடிக்க இறங்கினப்பதான் பள்ளிச்சேரிக்கு பஸ் கிடைக்காம உங்க தம்பி சுரேஷ் அங்க நின்னுகிட்டு இருந்ததை பார்த்தேன். கேன்டீனுக்கு போற லோடு செக் போஸ்ட் வழியா போனா டாக்ஸ் கட்ட வேண்டி வரும், அதனாலதான் காட்டு வழியா போறேன்னு கூட அவன்கிட்ட சொல்லி பார்த்தேன். அவன் கேட்கல. வேற வழி இல்லாம அவனையும் நான் வண்டியில ஏத்திக்கிட்டேன். பெரிய மலையை தாண்டறப்ப டயர் ஸ்லிப் ஆகி வண்டி நின்றுச்சு. ரிவர்ஸ் எடுத்து எப்படியாவது மேலே ஏத்தலான்னு நான் ட்ரை பண்ணேன். ஆனா அது நடக்கல. சுரேஷ், கல்லு வைடா, கல்லு வை சீக்கிரம், சீக்கிரம். சுரேஷ், சீக்கிரம்டா. உண்மையை சொல்லுங்க, என்ன இதெல்லாம்? எனக்கு தெரியாதுடா. நான் கேன்டீனுக்காக மளிகை சாமானும் காய்கறியும் தான் ஏத்திக்கிட்டு இருந்தேன். செல்லப்பண்ண, என்கிட்ட மறைக்க பாக்காதீங்க. மிலிட்டரி யூஸ் பண்ற பாம் தான் இதெல்லாம். இது எப்படி உங்க வண்டியில வர முடியும்? எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல. நீ கேட்ட மாதிரி நான் இப்பதான் கேட்டேன். டமார்னு ஒரு சத்தம். சரி, வண்டி இங்க இருக்கட்டும். நம்ம போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லன்னா நம்ம மேல தப்பு வந்துரும். வேண்டா சுரேஷ், உனக்கு அந்த வேலையில வேண்டாம். நாம எதையும் பார்க்கவும் இல்ல, கேட்கவும் இல்ல. வா ஓடிடலாம். டேய், நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்டா. நல்லா இருக்கே. இது நம்ம ரெண்டு பேரோட பிரச்சனை இல்ல, இந்த நாட்டோட பிரச்சனை. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. எதையும் கேட்க தயாரா இல்ல. நான் சொல்லதான் போறேன். ஏய், நில்லுடா. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. என்ன காட்டி கொடுக்க நினைச்சா உன்னை கொன்னுடுவேன். தயாரா இருக்கேன். ஏய் சுரேஷ், இல்லடா, போகாத. நான் சொல்றத கேளு. நீ எங்க வேணாலும் போ, ஆனா நம்ம ஸ்டேஷனுக்கு போயிடாத. ஐயோ.
அவன் போலீஸ்ல சொல்லிடுவான்னு நான் பயப்படல. ஆனா இது ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமேன்னு தான் பயந்தேன். அதனாலதான் லாரி அங்கேருந்து எடுத்துட்டு வந்து இங்க நிறுத்தினேன். இங்க கொண்டாந்து நிறுத்தினா யாரு கண்டையும் படாதுன்னு நான் நினைச்சேன். உடனே இந்த விஷயத்தை பெருமாள்கிட்ட சொல்றதுக்காக ஓடினேன். அப்படி லாரி நின்ன இடத்துக்கு நான் வந்தப்போ எங்கே அவன்? இந்த இடத்துல தான் சார் லாரி நின்னுட்டு இருந்தது. அந்த ஆளை நான் இங்க தான் தள்ளி விட்டேன். தின்னு கொழுத்த நாய் ஒரு இடத்துல நிக்காதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒண்ணும் இல்லையே. நடந்ததெல்லாம் உண்மைதானே? எஸ் சார், நான் சொல்றதெல்லாம் உண்மை. டேய் எங்கடா லாரே? செல்லப்பாப்ல எங்க? என்ன எவிடன்ஸ் இருக்கு. பார்ட்டி எஸ்கேப். இவனுக்கு பயந்து வண்டியை ஒளிச்சு வச்சுட்டு போயிருப்பான். அமைதியா இருங்க, வருவான். ஆனா இனிமே பள்ளிச்சேரிக்கு லோடு மட்டும் வந்தா போதும், டிரைவர் வேண்டாம். புரிஞ்சுதா? ஆண்டவரே, அந்த செல்லப்பனுடைய ஆத்மாவுக்கு நீ சாந்தி கொடுத்திருப்பா. ஆயுசு முடிஞ்சு போச்சுடா முட்டா பயல. செல்லப்பன் பிள்ளையோட லாரி உனக்கு ஒரு மரண வண்டி ஆயிடுச்சு. மரணத்தை கொடுத்த வண்டி. பாத்தியா, உன் சாவை கூட பார்க்காம வண்டி போயிடுச்சு. எந்த டேமோட வின்ச் ஆபரேட்டரா இருந்தியோ அந்த டேம்லயே நீ ஜலசமாதி ஆகி போயிடு. போலீஸே என்ன கொல்ல நினைக்கிறப்போ அப்புறம் எனக்கு எங்க பாதுகாப்பு கிடைக்கும்? நீங்க எங்கேயும் போக வேண்டாம். அவன் வருவான், இங்க வருவான். வர வைப்ப. இந்த கையால தான் அவனுக்கு முடிவு எழுத போறேன். Minute. Go. Jimmy, take it!
பசங்களா புதையலுக்கு காவல் நிக்கிற போதம். ஹலோ ஃபாதர், நீங்க ஒரு டீசென்டான ஆளுன்னு இப்பவும் நான் நினைக்கிறேன். அதுவும் கொஞ்சம் கரெக்ட் தான். ஏதோ தெரியாம இந்த உலகத்துல வந்து நான் பிறந்துட்டேன். ஆனா நான் ரொம்ப குழப்பக்காரன் சார். ஓஹோ, இந்த லாரி நிறைய வெடிமருந்து வந்திருக்கு. மிலிட்டரியில யூஸ் பண்ற எக்ஸ்ப்ளோசிவ். அத கைவசம் வச்சிருந்த உங்களை இந்த நிமிஷம் வேணா கைது பண்ணலாம். அது நடக்காது சார். நீங்க இப்படி மிரட்டுறதுனால நான் பயந்துருவேன்னு நினைக்காதீங்க. ஆஹா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஜில்லா கலெக்டரும் எஸ்பியும் இங்க வருவாங்க. என்ன பண்றதுன்னு அவங்க தீர்மானம் பண்ணட்டும். ஐயோ, இங்க பாருயா, கலெக்டர் எஸ்பிங்கிற பேரை சொல்லி என்னையே பயங்காட்டுறீங்களே. கலெக்டர் வந்து இந்த செபாஸ்டியன் கழுத்த சீவிட வரா. ஏ பத்ரா, லாரி எடுறா. நீ எப்படி அந்த லாரி எங்க இருந்து கொண்டு போவ? பரதேசி பிச்சைக்கார தேவ் மன்னாரு பையன். வண்டி ஓரம் போடு. இந்த முட்டைக்கு அதிகாரத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இவனுக்கு செய்ய வேண்டிய வேலை நம்மளை செய்ய சொல்றாங்க.
Ah!